ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்கிற அடினியம் செடிங்களை பார்க்கலாம். இது மாயா, 2 ஸ்டெம்ப் இருக்குது பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஒயிட் கலராக வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிங்க் கலராக மாறும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பூ ஒரு வாரத்துக்கு காயாமலே இருக்கும். கலர் அட்ராக்ஷனாக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் இது ஒரு எல்லோ கலர். இதுவுமே பூக்கும்போது நல்லா எல்லோ கலராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது க்ரீம் கலருக்கு மாறுது. கொத்து கொத்தாக பூக்கிற வெரைட்டி இது. இந்த அடினியம் செடிக்கு பெரிய பராமரிப்புலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. இது ஒரு ரெட்டு வெரைட்டி. இப்போ தான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின செடி இது. பாருங்கள், 1/2 அடி தான் இருக்குது. அதுலேயே பூ வந்துருச்சு நம்மளுக்கு. பூவும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நல்லா ரெட்டு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு வெரைட்டி. நல்ல சந்தன கலரில் பிங்க் கலர் நடுவில் வருது. இப்படி கோடு கோடாக இருக்குது பாருங்கள். இது ஒரு அழகு பூ. இந்த செடி என்கிட்ட 1 வருஷத்துக்கு மேலே இருக்குது. சின்ன பாட்டில் தான் நான் வச்சுருக்கேன். அடுத்து இது பாருங்கள். இது சாதாரண ஒரு வெரைட்டி தான். எவ்வளோ ஸ்டெம் போய் ஒரு குட்டி மரம் போல் இருக்குது. சின்ன பாட்டு தான் இதுவுமே. காடெக்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நிறைய சீட் பாட் இருக்குது. வருஷம் வருஷம் இது நிறைய சீட்ஸ் கொடுக்கும் நம்மளுக்கு. இது ஒரு வெரைட்டி, அரேபிக்காம்னு பேர். எப்படி குட்டி செடியிலே எவ்வளோ பூ வந்திருக்கு பாருங்கள். இது செடி வளர மாட்டேங்குது. இந்த அளவு சைஸ் தான் இருக்குது. இது நெக்ஸ்ட்டு இது ஒரு வெரைட்டி. அதுங்க உள்ள ஒயிட்டு, பார்ட்ரு ஃபுல்லாக பிங்க் கலரு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியுமே என்கிட்ட 1 வருஷமாக இருக்குது. நல்லா 2 அடிக்கு வளர்ந்துருக்கு. இது ஒரு வெரைட்டி. இதில் நடுவில் ஒரு கலர் கிராஃப்டட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். செடியெல்லாம் என்கிட்ட 2 வருஷமாக இருக்குது பாருங்கள். நடுவில் இது ஒரு கலர் நம்மளுக்கு கிராஃப்டட் பண்ணியிருந்தது. இதுவுமே சந்தன கலரில் நடுவில் ரெட் கலரு. இதுக்கெல்லாம் மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண தோட்டத்து மண் தான். கொஞ்சம் எரு சேர்த்து நம்ம கலந்து வைக்கணும். ஆற்று மணல் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கலவை பண்ணும்போது கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு கலந்து வைக்கலாம். ஒன்ஸ் நம்ம வச்சிட்டா போதும். இது ஒரு வெரைட்டி, கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். நம்ம மாதத்துக்கு ஒரு முறை நம்ம மாட்டு எரு ஒரு கைப்பிடி கொடுத்தா போதும். அடிக்கடி நம்ம ஃபெர்டிலைசரோ எருவோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எப்போயாவது ஒரு முறை நம்ம மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரலாம். மற்றபடி பெரிய பராமரிப்பு ஒன்றும் இதுக்கு வேண்டியதில்லை. இது ஒரு வெரைட்டி பாருங்கள். இதோட காடெக்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது குட்டி ஒரு மரம் மாதிரி இருக்குது. இது சாதாரண ஒரு வெரைட்டி தான். நிறைய சீட் பார்ட்ஸ் கொடுக்கும் இது. இதோட சீட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. வாட்ஸ்அப் நம்பர் இது கீழே நான் கொடுக்குறேன். இது ஒரு வெரைட்டி.
இதுவும் கிராஃப்டட் தான். இது இல்லாமல் என்கிட்ட ஒரு 5-6 செடி இருக்குது. அதிலெல்லாம் பூ இல்லை. பூ வந்த பிறகு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ.